இல்ல இன்னும் கிளம்பல, இன்னும் முடியல. இல்லங்க, எப்ப கிளம்புவீங்க? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். வந்துரும். சரிங்க. மாயாவும் அண்ணியும் எங்க போறாங்க? சிவா, அண்ணே. சிவா, வா, வா. அண்ணே இதோ வரேண்ணே. அண்ணே பேசுறேண்ணே. திடீர்னு எங்க போன? ஒண்ணு இல்லண்ணே, ஒண்ணு இல்ல, சும்மா தான். அண்ணா இந்தாங்கண்ணே போன. வாங்க வாங்க. பெரியம்மா, அழாதீங்க பெரியம்மா. பாருங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. தன வாழ்க்கையில இனிமே எதுவுமே தப்பா நடக்காது. எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் மாயா. பெரியம்மா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எந்த தப்பும் பண்ணல. தனா லைஃபையும் என் லைஃபையும் காப்பாத்திருக்கீங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தத நீங்க மறந்துருங்க பெரியம்மா. உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது மாயா. என்னைக்கா இருந்தாலும் இது வெளியே தெரிஞ்சுதானே ஆகணும். பெரியம்மா, நம்ம 2 பேரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டை விட்டு போனத யாருமே பார்க்கல. இல்ல மாயா, கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாரு. செஞ்ச பாவத்துல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. பெரியம்மா, நீங்க செஞ்சதுல நியாயம் இருக்கு. அது கடவுளுக்கு புரியும். மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பாருங்க, தனாக்கு இனி எந்த கஷ்டமும் வராது. அத மட்டும் யோசிங்க பெரியம்மா. போய் படுங்க பெரியம்மா. யாராவது பாத்திர போறாங்க. போங்க போங்க பெரியம்மா. அண்ணே, என்ன சொல்லு பத்மா. அண்ணே கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சிருவேன், சாப்பிட்டுட்டு தூங்குங்கண்ணே. வேண்டாம் பத்மா, எனக்கு பசி இல்ல. அண்ணே, மயான கொலையெல்லாம் நல்லா போச்சாண்ணே? எல்லா வருஷமும் மாதிரி இந்த தடவையும் நல்லா நடந்துச்சு. சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு பார்வதி. சொல்லுங்க நீ. ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து மாமா, நைட்டு நீங்க போகும்போது ஜானகி அக்கா வீட்ல தானே இருந்தாங்க. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அண்ணே, ராத்திரி நீங்க போகும்போது அவங்களும் மாயாவும் வீட்ல தானே இருந்தாங்க. சரி, இப்ப என்ன அதுக்கு? அண்ணே, அதுக்கப்புறமா அண்ணியும் மாயாவும் வீட்ல இல்லண்ணே. கடவுளே, பெரியம்மாவை எங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? ஆமா மாமா, அவங்க 2 பேருமே நைட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. யார் எங்க போனா எனக்கு என்ன? எனக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை பத்தி என்கிட்ட எதுக்கு பேசணும்? அதுக்கு இல்லண்ணே, ஏதோ பகல் எங்கேயாவது வெளியில போனாங்கன்னா பரவாயில்ல. இப்படி நடு ராத்திரியில 2 பேரும் எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க. இப்படிதான் சொல்லாம கொல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வீட்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் வருது. ஆமாண்ணே, நீங்க அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கேளுங்க. நான் எதுக்கு கேட்கணும்? எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றீங்க? யார் எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன வந்தது?
கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்களா? இல்ல மாமா, யாருக்கும் சொல்லாம அவங்க பாட்டு போயிட்டாங்கல்ல, அதான் எங்க போனாங்கன்னு ஏய் கேளுங்க. பார்வதி, அதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காருல்ல, திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் அதே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆ? அவரே டயர்டா இருக்காரு, அவரை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு. அக்கா போங்க, ரெண்டு பேரும் போய் வேற வேலை இருந்தா பாருங்க, போங்க. ஆமாடா, 2 பேரும் எங்களை மட்டும் கத்துங்க, அவங்கள எதுவும் கேள்வி கேட்காதீங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்ல வந்தா ரொம்ப பண்ற. பார்வதி, நமக்கு என்ன வந்துச்சு? வீட்ல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தாதான் உங்களுக்கு புரியும். வா நம்ம போலாம். ம். போ. போங்க. அண்ணா, அவங்க ஏதோ குழப்பத்துல சொல்லிட்டு போறாங்கண்ணே, நீங்க அதை பத்திலாம் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்கண்ணே. அக்கா சொல்றத பார்த்தா அப்ப நான் அங்க அண்ணியவும் மாயாவையும் தான் பார்த்திருக்கேன். அந்த நேரத்துல அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ரம்யா, எல்லாத்தையும் எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துரு. வச்சிடுறேன். அண்ணே, கார்த்திகை நைட்ல இருந்து ஆளை காணோண்ணே. எங்கம்மா போனாங்க? அண்ணே, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. இருமா பண்றேன். அம்மா, சுவிட்ச் ஆஃப்னு அவன் ஃபோன் வருதுமா. கார்த்தி வீட்டுக்கு வராம இருக்க மாட்டானே, எங்க போயிருப்பான்? இருமா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்கம்மா. சொல்லாம எங்க போனா? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. அண்ணே, ஊருக்குள்ள போய் தேடி பாருங்க. சரிம்மா, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன்.